சற்றுமுன் திடீரென தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த செல்லூர் ராஜு எதற்காக தெரியுமா? கடும் அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி அங்கு உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு சென்று மக்களோடு அமர்ந்து உணவு சாப்பிட்டார். அதோடு சாப்பிட்டு கொண்டே கல்லூரி மாணவிகளின் கேள்விகளுக்கும் ராகுல் காந்தி பதிலளித்தார். இந்த சம்பவம் அனைத்து தரப்பு மக்களிடம் வரவேற்பு பெற்றதோடு மட்டுமில்லாமல் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலாக பரவியது. ராகுல் காந்தியின் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவ தொடங்கிய நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தியின் வீடியோவை பதிவிட்டதோடு மட்டுமில்லாமல் நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என செல்லூர் ராஜு பதிவிட்டு உள்ளார். இந்த பதிவு தமிழக அரசியல் வட்டாரங்களில் மட்டுமில்லாமல் அதிமுகவிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செல்லூர் ராஜுவின் இந்த நடவடிக்கையால் அதிமுகவில் இருந்து விலகி காங்கிரஸில் சேரப்போகிறாரா என்ற பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் மற்றும் அதிமுக எதிரெதிர் கூட்டணியில் உள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி பிரச்சாரம் செய்தனர். இந்த நிலையில் தற்போது முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உணவகத்தில் சாப்பிடும் வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்ததோடு மட்டுமில்லாமல் அவரை பாராட்டி பதிவு போட்டுள்ளது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து OPS அணி தனியாக பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் தற்போது SP வேலுமணி, செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்க விரும்புவதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதனால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் வெடித்து உள்ளதாகவும் அது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு பூதாகரமாக வெடிக்கும் என்று தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் நிலையில் தற்போது செல்லூர் ராஜு திடீரென காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பாராட்டி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுள்ளது அதிமுகவில் மேலும் புகைச்சலை கிளப்பியுள்ளது. அதோடு அதிமுக தலைமை செல்லூர் ராஜுவின் கருத்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் அவர்களை செல்லூர் ராஜு சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி செல்லூர் ராஜு காங்கிரஸில் சேரப்போகிறாரா என்று சந்தேகம் ஏற்பட்டு இருக்கும் நிலையில் அவர் திடீரென திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் என்று வெளிவந்துள்ள தகவல் அதிமுகவினரை மேலும் கடும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்லூர் ராஜு அவர்கள் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களை எதற்காக சந்தித்து இருப்பார் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.